அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. தாவேக தலைவர் விஜய் வேலூரில் நிர்வாகி சந்திப்பு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் வந்தனே முதல்ல நான் வணக்கம் சொல்லலை, வரவேற்கலை. நான் நேரடியாக பாயிண்ட்டுக்கே வரேன். திமுக அரசுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி இருக்கணும். எங்கே அடித்த மாதிரி இருக்கணும்? நெத்தி போட்டில் அடித்த மாதிரின்னு சொல்லி விஜய் நேரடியாக பாயிண்ட்டுக்கு வந்தார். முதல் முறையாக பிரச்சாரத்திலையும் பொதுக்கூட்டங்களில் நிர்வாகி சந்திப்பிலையும் உறுதிமொழியில் எடுத்துக்கிட்டாரு. இந்த முறை ஓட்டு விற்பனைக்கு அல்ல, எல்லா ஓட்டும் டிஎம்கேக்கு மட்டும்தான் போடக்கூடாது. எல்லா ஓட்டும் எங்கே போடணும்? டிவிகேக்கு போடணும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லா பேரும் எங்கே அமுக்கணும்? விசில் சின்னத்துக்கு நேரம் உள்ள பட்டனை அமுக்கி 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 மக்கள் நீங்களே வெற்றி பெற வைக்க வேண்டும். நாங்கள் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு பெரிய சபதம்னு எடுத்திருக்காரு. அந்த சபதம் முடிஞ்சோடனே வழக்கம் போல் ஆடியோ லான்ச்சில் சின்ன குட்டி கதையை சொல்கிற மாதிரி தலைவர் கதையில் ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குட்டி கதையில் ஒரு மாடு, ஒரு பெரியவர், ஒரு அனுபவசாலி, அதே மாதிரி குழந்தை, இந்த 3 கதைகளை வச்சு வழக்கம் போல் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சிருந்து என்ன சொல்ல வர்றாருனா விஜய், அந்த கதையோட கருவில் என்ன வருதுன்னா, மெயினான அதே ஃபினிஷிங் டச்சு, அந்த காள மாடு, அடங்காத காள மாடு இன்னைக்கு உள்ள அரசியல் களமா. 2வது பாயிண்ட்டு, அந்த பெரியவர்கள் யாருன்னா தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் தான் அப்படின்றாரு. 3வதாக அந்த சின்ன பையன் அந்த பாக்கெட்லேருந்து புல் எடுப்பார்ல, பேச்சு பேச்சு பெருமை உள்ள பேச்சு, அதுலேருந்து சுட்ட கதை தான் இது. இது காப்பி அடிச்சிருக்கான்னு தெரில. அந்த புல்லுக்கட்டை கொடுத்தவங்க யாரும் சொல்கிறாரு, கீழே இருக்கக்கூடிய உண்மையான ரசிகர் கூட்டம், வெறித்தனமான ரசிகர் கூட்டம் விஜய் விஜய் விஜய்ன்றாங்க. விஜய் இல்லை, அது டிவிகே அப்படின்றாரு. டிவிகேவா விஜயா என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிற. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லா பேரும் எங்கே அமுக்கணும்? அந்த விசில் சின்னத்தை அமுக்க வேண்டும். இந்த கதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி விஜய் கடந்து போயிட்டாரு. அடுத்து நான் நேரடியாக பாயிண்ட்டுக்கே வரேன். முதலமைச்சர் அவர்களே, எனக்கு எல்லா மக்களையும் போய் வீடு வீடாக எல்லாத்தையும் சந்திக்கணும், தெரு தெருவாக போகணும், வீடு வீடாக போகணும், உங்களை சந்திக்கணும் ஆசை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நம்மளை யாரும் பார்க்க விட மாட்டுறாங்க. அதனால நான் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 2026 நம்ம கண்டிப்பாக முதலமைச்சர் ஆயிடுவோம். ஆன உடனே தெரு தெருவாக வீடு வீடாக வந்து உங்களை பூரா சந்திக்க போகிறேன். என் உயிரும் என் உள்ளமும் விசுவாசம் எல்லாமே வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களோட கலந்துருக்கு. நான் என்ன செய்யணும்னு தெரில. நைட்டில் படுத்தா தமிழ்நாட்டு மக்கள்லாம் எனக்கு பாட்டு போடுற மாதிரி கனவு வருது. ஒரு பக்கம் விஜய் விஜய்னு கனவு வருது. எப்பயுமே அவர் 24 மணி நேரமும் அவர் வாழ்க்கையில் அதிகமான செலவழிக்கிறத மக்களை பற்றி யோசிப்பார். எப்படி மக்களுக்கு நல்லது செய்யலாம், எந்த விதத்தில் மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் இல்லாமல் விஜய் வாழ முடியாது. அப்படிப்பட்ட சூழல் விஜயனை கடினமான நிலைமையில் இருக்காது. ஆனால் மக்கள் இல்லாமல் விஜய் இருக்க முடியாது. மக்கள் 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 சொல்லு உருட்டு அப்படின்றவங்க உருட்டி தள்ளுறாரு. ஆனால் இவர் உருட்டு கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த உருட்டு கதையில் தமிழ்நாட்டை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் டிவிகே விசஸ் டிஎம்கே தான். நீங்கள் எப்படி டெல்லியை சொல்லலாம், தமிழ்நாடு சொல்லலாம், இது நாடாளுமன்ற தேர்தலா? முதலமைச்சர் அவர்களே, இது சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தல்னாத்தான் தமிழ்நாடு டெல்லிக்கும் போட்டி. இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல். தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதனால வந்து நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தப்பு தப்பு தப்பு, நம்ம 2 பேர்த்தையும் போட்டி செல்லாம், தப்பு செல்லாம், நம்ம 2 பேர்த்தையும் போட்டி அப்படின்னு விஜய் ரொம்ப கடினமாக கெஞ்சி கட்டுறவர்களுக்கு. எப்படியாவது நம்ம 2 பேர்த்துக்கும் போட்டி, அந்த விஷயத்த உருவாக்கி வச்சுருக்கேன், நீங்கள் கெடுத்து விட்டுறாதீங்க, கெடுத்துட்டீங்கன்னா போச்சு அப்படின்னு ரொம்ப பயப்படுறாரு. இந்த சட்டமன்ற தேர்தல் ஊழலுக்கு எதிரான தேர்தல், லஞ்சத்துக்கு எதிரான தேர்தல், இந்த அரசு நிர்வாகத்திறன் இல்லாத அரசு. இதை வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மக்களே நீக்கிடுவாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தூய சக்திக்கும் தீய சக்திக்குள்ள போட்டி. இதில் கண்டிப்பாக தீய சக்தி தான் தோற்று போகும். தூய சக்தி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுதுன்னு யார் சொல்கிறா? நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் தன் பிரச்சார பீரங்கி மக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றார் நிர்வாகிகிட்ட. தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ஆட்சி நெய்யில், ஆமாம் சூப்பர் ஸ்டார் ஆட்சி தான். காமராஜர் எம்ஜிஆர் ஆட்சிக்காலம், அண்ணா ஆட்சிக்காலம் சூப்பர் ஸ்டார் ஆட்சிக்காலம். உங்கள் ஆட்சியெல்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தபடி அந்த லிஸ்ட்டை வரக்கூடியது யார்? விஜய் டிவிகே 2026 சட்டமன்ற தேர்தலை வென்று சூப்பர் ஸ்டார் ஆட்சி எங்களுக்கு வரும்.
இந்த ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஆட்சி. அதனால நீங்க சூப்பர் ஸ்டார் ஆட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு விஜய் பயங்கரமா கோவமா பேசிட்டு போயிட்டாரு. இனிமேல் திமுககாரன் சொல்லக்கூடாதுப்பா யாருமே. விஜய் கோவப்படுறாரு. யாருமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிவு வரைக்கும் இது சூப்பர் ஸ்டார் ஆட்சின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. எடப்பாடி சொன்ன மாரி கிழவிக்கும் பாதுகாப்பு இல்ல. அந்த மாரி தொடர்ச்சியா பாதுகாப்பு இல்லாம போய்க்கிருக்கு. இதெல்லாம் இந்த நாட்டில் இருந்து ஊழல், லஞ்சம், பாதுகாப்புல அந்த அரசு இதெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மறக்காம எல்லா பேரும் எதுல ஓட்டு போடணும்? விசில் தானே, விசிலில் ஓட்டு போட்டணுமா. அதுவும் போட்டு 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 அமுக்கி அமுக்கி அந்த விசிலில் பட்டனே பக்கத்தில் உடஞ்சி போகிற அளவுக்கு ஓட்டு போட்டுறணும் அப்படின்னு யார் கேட்குறா? நடிகர் விஜய் கேட்டிருக்கார். இதுக்கு மக்கள் கண்டிப்பாக தலைவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு பிரபலமானவர், ஒரு உயர்ந்த நடிகர், உச்சகச்ச நடிகர், நீங்கள் கேட்டால் நாங்கள் போடாமல் இருப்போமா? எந்த விசிலில் போடணும்? ஊதுற விசில்லையா அதோட குக்கர் விசிலில் போட்டுற போகிறாங்க தலைவா. இங்கே உள்ள மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் வேறு வர பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு போகிறீங்க. ஏன்னா சினிமா படம் டைட்டில் மாதிரி வச்சு நீங்கள் 1.5 மணி நேரம் பேசிட்டு போகிறீங்க. 35 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுகிறீங்க. நாட்டின் நரம்பு கண்ணெல்லாம் செவந்து பயங்கரமாக பேசுகிறீங்க. பட் எல்லாத்தையோட நெஞ்சில் போய் ரீச் ஆச்சான்னு கேட்டால் இல்லை. ஒரு நாள் நிம்மதி போல் இன்பமாக காதலிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற போகிறாங்க. கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்கள் அப்படின்னு யார் சொல்கிற? டிவிக்கேவே சொல்கிறாங்க. அதே மாதிரி ஊழலுக்கு எதிராகக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே இன்னைக்கு ஒன்று சேர்ந்து விஜய் மேலே பழி போடுறாங்க. விஜய் மேலே, டிவிகே மேலே பழி போடுறாங்க. ஒடுக்குன்னு நினைக்கிறாங்க, அடக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இது மக்களுக்கான ஜனநாயக கட்சி. விஜய் மேலே அவதூறை பரப்புனீங்கன்னா அது மக்கள் மேலே அவதூறு பரப்புகிற மாதிரி. விஜயை தவறான வார்த்தைகள் பேசினேன், அது மக்களை பேசுகிற மாதிரி. என் மேலே ஒரு சின்ன கீறல் பட்டால் கூட தமிழ்நாடே தம்பிச்சு போயிரும்ப்பா, தம்பிச்சு போயிடும். பார்த்துருக்கீங்களா என் படம் எத்தனை படம் எப்படி போயிருக்குன்னு? அது மாதிரி தம்பிச்சு போயிடும். விஜய் ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லா பேருமே நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி எப்படி சம்பாரிச்சிங்க, ஒரு சொத்து கணக்கு என்ன, இப்போ நீங்கள் அரசியலில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க, நீங்கள் எதில் முதலீடு பண்ணீங்க, என்ன வேலைக்கு போனீங்கன்னு விஜய் ரொம்ப கண்ணு சிவந்து உக்கிரமாக கேட்டிருக்காரு. எப்படி உங்களுக்கு இப்படி சொத்து வந்துச்சு, எதில் முதலீடு போட்டீங்க, மம்பட்டி வேலைக்கு போனீங்களா, தேங்காய் சம்பந்தீங்களா, ரோடு போட்டீங்களா, என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு கோபமாக இருக்க. இதெல்லாம் எங்கள் ஆட்சி காலத்தில் வந்துச்சு. பூரா லிஸ்ட் அவுட் எடுத்து பூராத்தையும் உங்களை பூரா திகாரில் கூட அமைக்கிடுவேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது ரொம்ப கோபமாக சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படியா அப்படின்னு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை ஒத்து பார்க்குறாங்க. விஜய் ஒருவேளை தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சி உள்ள விட்டு அமைக்கிடுவாங்களோ? விஜயை இருக்கு இன்னைக்கு அரசியல் கட்சி எல்லாமே விஜயை பழி வாங்குறாங்களாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறா தெரியுமா? யார்? சின்ன தளபதி கேட்பாதா? சிஎம் சார், நீங்கள் நிருபர் சந்திப்பில் சொன்னீங்க, எனக்கெல்லாம் அரசியலில் யாருமே எதிரி கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னையை மட்டும் ஏன் மக்களை சந்திக்க விட மாட்டேறீங்க, மக்களை பார்க்க விட மாட்டேறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க, கரூர் சம்பவத்தில் என் மேலேயே முழுசாக பழிய போடுறீங்க, நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன், சாரி சாரி அப்படின்றார் தலைவர். சொல்லி முடிச்சுட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள், சில அரசியல் தலைவர்கள் சில நேரத்தில் பேசாமல் இருக்க நல்லதான். ஏன்னா அவங்க பேசினா மக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனை வரும். அதனால் அவங்களாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. யார்? நம்ம தலைவர் விஜய் தான். அதையும் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு? நீங்கள் கரண்ட் விஷயத்தை பேசுன்னு சொல்லிட்டு பஞ்சு பேசுறது, கரண்ட் அப்டேட் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இபிக்குள்ளே வந்துட்டார். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கொடுத்த எனக்கு ஞாபகம் இல்லை, கேட்டால் அவங்களுக்கு ஞாபகம் வருது. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டால், மாதம் மாதம் இபி ரீடிங் எடுப்பேன்னு சொன்னீங்களே, இலவச 100 யூனிட் சொன்னீங்களே, நீங்கள் 2 மாதத்துக்கு கூட தானே இப்போ எடுக்கிறீங்க. இது நவீன ஊழல், நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப என் கண்ணு செவக்குது, கை புடைக்குது. தெரியுதா? எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். இந்த 5 ஆண்டுகளில் சட்ட ஒழுங்கே தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. சட்ட ஒழுங்குனா அப்படி பேர் கூட எழுத முடியாது. விஜய் தான் இன்றைக்கி சட்ட ஒழுங்கை பற்றி தொடர்ச்சியாக பேசுகிறதுனால இன்றைக்கி சிஎம் கூட அவங்க கூட இருக்க அமைச்சர் மற்ற முக்கியமான நிர்வாகிகிட்ட கூட விஜய் எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருப்பா, சட்ட ஒழுங்கை பற்றியே பேசுறாரு, எனக்கு இது மிகுந்த மன உளைச்சலாக இருக்குது, அதனால் விஜய் பேச வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதை யார் சொல்கிறாங்க? நாங்கள் சொல்லுங்க, விஜய் தான் சொல்கிறாரு. விஜய் இன்னைக்கு பயணம் பொங்கிட்டாரு, கடலளவுக்கு பொங்கி திமுகவா டிவிகேவா அடித்து பார்ப்போம் எதில் ஓட்டில் அப்படின்னு விஜய் பொங்கிட்டாரு.
இதை தொடர்ச்சியாக திராவிட மாடல் ஆட்சியில் யாருக்கு பெண்கள் பாதுகாப்பில், குழந்தைகள் பாதுகாப்பில், யாருக்குமே பாதுகாப்பில். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே முதல் வாக்குறுதியை சொல்லுது, பெண்களுக்கும் ஆண் குழந்தைகளுக்கு போதுமான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதில் எந்த மாற்றம், எந்த சமரசம் பண்ண மாட்டேன். இது என் தாய் மேல் ஆணைன்னு விஜய் பண்ணியிருக்காரு. சத்தியம் சத்தியம் சத்தியம். அம்மா மேலே பண்ணாரா, அவசரத்தில் கம்மா மேலே பண்ணாரான்னு தெரில. அதை முடிச்சு 2வது மலைப்பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் கொண்டு வரப்படும். தொடர்ச்சியாக பேருந்துகள் அதிகமாக இயக்கப்படும். கிராமப்புறங்களில் கல்லூரிகள், அரசு பள்ளிகள் மிக தர உயர்ந்த வேலை செய்யப்படும். அதிலும் அரசு பள்ளியில் கழிப்பிடங்கள் மிக சுத்தமாக இருக்கப்படும். அங்கே பெண்களுக்கு அதிகம் பாதுகாப்பு. அது மெயினாக கதவு ரொம்ப ஸ்ட்ராங்காக போடப்படும். இரும்பு ராடை எடுத்து அடித்து ஒரு பையன் குத்து உடைக்கும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப டைட்டாக போட்டு தரேன் அப்படின்ற யார் விஜய் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சா போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தை ஒழிச்சிடுவார். ஆனால் அவர் சினிமா படத்தில் மட்டும் புகையை ரவுண்டாக பார்க்க விடுவார். ரவுண்டு புகை விட்டவா இல்லை நீல புகை விட்டவான்னு விட்டார். தண்ணி போடுவார் ஃபுல்லாக. ஆனால் இங்கே மக்களுக்காக அரசியல் களத்தில் வந்தோடனே மதுவுக்கும் அதே மாதிரி போதைப் பொருட்களுக்கு எதிராக விஜய் என்று கொந்தளிக்கிறார். இவர் அவரோட பழக்கத்தில் உள்ள படங்களிலே இதை தவிர்த்திருந்தால் நல்லா இருக்கும். அது கேட்டால் தொழில், இது கேட்டால் அரசியல், சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தில் ஃபுல்லாக போதையிலே திரிவார். ஆனால் அதெல்லாம் அன்றைக்கி மக்கள் சீர்கெட்டு போயிருக்க மாட்டாங்க, இதில் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? திமுககாரங்க அங்கங்கே முணுமுணுக்கிறாங்க. அதோட மிக முக்கியமான விஷயம், யாரும் அறிவாலயம் பக்கம் போயிடாங்கப்பா. ரோட்டில் யார் நடந்து போனால் வெள்ளை வடிச்ச டிக்கெட்டு போனால் உடனே துண்டை பொத்தி தூக்கிட்டு அறிவாலயத்தில் கட்சியில் சேர்த்துறாங்க. மறந்து கூட அங்கிட்டு போயிடாங்க யாரும். ஆள் பிடிக்க அரசியலில் திமுக மிக மும்புறமாக இறங்கி வேலை பார்க்குது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அதனால் நம்ம ஆளுங்க யாரும் அறிவாலயம் பக்கம் போயிடாதீங்க. ஃபுல்லாக கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதை கொள்ளையடித்த வைட்டமின் பாவையும் அள்ளி இறைச்சி அதில் பங்கு வர கொடுத்துறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தமிழ்நாட்டில் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்பது யார் நினைப்பு? தாவேக நிர்வாகி நினைக்கிறாங்க. ஆனால் விஜயின் கனவு நினைவாகுமா என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம். என்ன நடக்கும் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். என வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஆண்டவனாக செயல்படக்கூடியது மக்கள் மட்டுமே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.